நம்ம பாட்டை ராவணனை வந்து இந்த அயோக்கிய பயலுக 10 தலைன்னாங்க பாருங்க. 10 தலையில ஒரு மகன் பிறக்க முடியுமாங்க? இவங்க தான் பிரசவம் பார்த்து பேர் வச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தொலைக்காட்சியில சண்டு பாம்பு விளம்பரத்துக்கு போடுறாங்க. 10 தலைக்கு தலைவலி, பலே ராவணா. டேய், கொஞ்ச நாள் தாண்டா, நான் வந்துட்டேன்னா உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தாண்டா போவேன், ஒழிச்சிட்டு தான் போவேன் நான். ஏண்டா இப்படி வரலாற்று திரிவை பேசி பேசி நம்மளை நம்ப வச்சுட்டானுங்க. நம்பிருச்சு இந்த சனம், அதுலதான் விழுந்துருச்சு. அவன் தலைவத்து கொண்டவன் இல்லைங்க, கலைவத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன். அவன் தான் ராவண பெருந்தகை. ஆடல் கலை, சமையல் கலை, பாடல் கலை, மருத்துவ கலை, கட்டிடக்கலை, என்ன சொல்றது, ஜோசியம் பாப்பா, எல்லாவற்றிலும் போர்க்கலை, இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவன். அவனுடைய மருத்துவ குறிப்புகள் இன்றும் இருக்கு. கலைவத்தில் தலை சிறந்தவனை தலைவத்தாக்கி போட்டு கர்மாந்திரம் முடிச்சவனு நம்ப விட்டான்.